எத்தனையோ வகையான லட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ஒரு வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது தாமரை விதையான மக்கானாவை வச்சு செய்கிற மக்கானா லட்டு. இந்த லட்டை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இது செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன், அதாவது தாமரை விதை எடுத்திருக்கேன். இதில் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு பூசணி விதை, வெள்ளரி விதை, வெள்ளை எள்ளு, இது 3 கலந்து எடுத்திருக்கேன். அடுத்து உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்து கொஞ்சம் போல் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக 5-6 பேரிச்சம்பழமும் நான் எடுத்திருக்கேங்க. 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி, அதாவது அடுப்பில் வச்சு கரைச்சி அதை வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மக்கானாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோட், நார்மல் மோடில் போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஓரளவு ஃபைன் பவுடராக வந்துடும். இப்போது நான் பேரிச்சம்பழத்தை கொட்டைகளை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு மட்டும் போட்டு அதை தனியாக வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு அடிகனத்த பாத்திரத்தில் ஓரளவு தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா உருகுனதும் நாம் எடுத்து வச்சுருக்க மக்கானா பவுடர் அதில் சேர்த்து மெதுவாக அடுப்பை சிறுதீயில் வச்சு அப்படியே வதக்க உங்களுக்கு அந்த நெய்யில் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றலான்னு ஃபீல் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஓரளவு நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடர் மற்றும் அந்த பேரிச்சம்பழத்தையும் அதில் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நெய் விட்டுட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வதக்க இந்த நட்ஸோடு சேர்ந்து அந்த நெய் எல்லாமே உங்களுக்கு ஒன்று போல் பின்னி நல்லா கலர் மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு சிறு தீயிலேயே இருக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாகோடு சேர்ந்து இந்த பவுடர்லாம் மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். கலருமே உங்களுக்கு நல்லா மாறி வரும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரவும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டு ஆற விடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கைகளில் நெய்யெல்லாம் தடவை தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அதில் நிறைய நெய் விட்டுருக்கனால நீங்கள் அப்படியே லட்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அதாவது சைஸில் உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஹெல்த்தியான மக்கானா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.